ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2019 ரிலீஸ் ஆகின ஜாம்பிலாண்ட் டபுள் டேப்புங்கிற ஒரு வெறித்தனமான காமெடி ஜாம்பி படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவா ஜாம்பிகள் படம்னாலே ரத்தம் தெரிக்கிறதும் கடிச்சு கொதறி கொலை பண்றதுன்னு அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா இந்த படம் அப்படி மட்டும் இல்லாம ரொம்பவே காமெடி கலந்து வித்தியாசமா எடுத்து வச்சிருக்காங்க. கூடவே இந்த படத்துக்கு பார்ட் 1 வேற இருக்குது. அதை நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதை டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்கா கொடுத்து வச்சிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பார்ட் 1 பார்த்தாதான் இந்த படம் புரியும்னு ஒண்ணு இல்லைங்க. சோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா அந்த படத்துக்குள்ள போகலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்ட்ல என்ன இருக்கும்னா, திடீர்னு உலகத்துல வந்து ஜாம்பி வைரஸ் கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால எல்லா மக்களுமே அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஜாம்பிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அதுல கொலம்பஸ்ங்கிற நம்ம ஹீரோ டால்கெஸ்ங்கிற ஒரு தொப்பிக்காரனை மீட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இந்த ஜாம்பி அப்பாக்கலஸ்ல இருந்து நல்லா தப்பிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல விஜிட்டாங்கிற நம்ம படத்தோட ஹீரோயினையும் அவளோட தங்கச்சியும் நம்ம ஹீரோட குரூப் மீட் பண்ணி கடைசி இவங்க ஒரு ஃபேமிலியா அந்த ஜாம்பி அப்பாக்கலப்ஸ்ல இருந்து அப்படியே தப்பிச்சு போகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல மறுபடியும் வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜாம்பி வைரஸ் வந்து உலகம் ஃபுல்லா பரவி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இப்ப இருக்கிற எல்லா ஜாம்பிங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி அது மனுஷங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது. சொல்ல போனா இப்ப இருக்கிற ஜாம்பில மொத்தமே 3 வகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிற வகைகள் என்னதுன்னா, முட்டாள்தனமா இருக்கிற ஜாம்பிகள். அதுங்களால வேகமா ஓடி மனுஷங்களை பிடிக்க முடியாது. முட்டாள்தனமான சில வேலைகள் செஞ்சு அது அதுங்களே அழிச்சுக்கிட்டு செத்து போகும். அதனால இது வந்து மனுஷங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ரெண்டாவது வகையா புத்திசாலி ஜாம்பிகள்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ஜாம்பி வகைகள் எப்படின்னா, பிளான் போட்டு மனிதர்களை அதோட அறிவை யூஸ் பண்ணி ஈஸியா பிடிச்சு போட்டு தள்ளிரும். ஏன் இப்ப கூட பாருங்களேன், இங்க ஒரு டாக்டர் ஒரு ஜாம்பி விரட்டிட்டு இருக்குதா, உடனே இந்த டாக்டரும் போய் ஒரு லேப்ல போய் ஒளிஞ்சுக்குவாரு. அதனால இந்த புத்திசாலி ஜாம்பி என்ன பண்ணுதுன்னா, வெளியே செத்து போய் கிடக்கிற ஒரு ஆளோட கண் எடுத்து அப்படியே அந்த லேபோட என்ட்ரன்ஸ் கேட்ல ஸ்கேன் பண்ண உடனே அந்த என்ட்ரன்ஸ் கேட் ஓபன் ஆகனதுமே இந்த ஜாம்பி உள்ள போய் அந்த டாக்டரை போட்டு தள்ளிடுது. இந்த அளவுக்கு இந்த ரெண்டாவது வகையான புத்திசாலி ஜாம்பிகள் அறிவா இருக்குது. ஆனா இதுங்களை விட ஆபத்தான ஜாம்பியா மூணாவது வகைகள் என்னதுன்னா, இதுங்களோட பேர் வந்து நிஞ்சா ஜாம்பின்னு சொல்லுவாங்க. ஏன்டா இதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் வந்து எதிர்பார்க்காத நேரத்துல மறைஞ்சிருந்து தாக்கி அட்டாக் பண்ணோம். சோ எப்ப வருவேன் எப்படி வருங்கிறது யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த பயபல பண்றதுனாலதான் இதுக்கு வந்து நிஞ்சா ஜாம்பின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த உலகத்துல இந்த 3 வகையான ஜாம்பிகள் மட்டும் தான் எல்லா பக்கமுமே பயங்கரமா பரவி போய் கிடக்க, இதுங்க கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் எல்லா மனிதர்களும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கேங்க தான் காமிக்கிறாங்க. இதுதான் நம்மளோட ஹீரோ கொலம்பஸ், இதுல இந்த தொப்பிக்காரன், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், அப்புறம் அவ கூட இருக்கிறவளோட தங்கச்சிக்காரின்னு இவங்க 4 பேரும் குடும்பமா ஒன்னா சேர்ந்து இத்தனை வருஷமா ஏகப்பட்ட ஜாம்பிங்களை போட்டு தள்ளி ஒரு பெர்ஃபெக்டான டீமாவே செயல்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்ப நம்ம பசங்க எங்க வந்திருக்காங்கன்னா, இந்த அமெரிக்கால வந்து இந்த ஒயிட் ஹவுஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடம் கூட இந்த ஜாம்பி வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பாலணிஞ்சு போய் தான் கிடக்குது போல. அந்த இடத்துல இவங்க தங்கறதுக்காக வரும்போது அந்த ஒயிட் ஹவுஸை சுத்தி ஏகப்பட்ட ஜாம்பிகள் சுத்திட்டு இருக்கும். அதுங்களெல்லாம் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமா அடிச்சு போட்டு துப்பாக்கியால ஷூட் பண்ணி இங்க இருக்கிற எல்லா ஜாம்பிங்களையுமே போட்டு தள்ளிட்டு கடைசி அவங்க அந்த ஒயிட் ஹவுஸ்க்குள்ள வந்து பார்த்தா அந்த இடம் பார்க்கவே டக்கரா பயங்கரமா இருக்குது. அப்புறம் என்ன, நம்ம பசங்க இந்த இடத்துல தங்கறதுக்காக முடிவு பண்ணி இதை இவங்களோட புது வீடாக்கி அப்படியே இங்க தங்க ஆரம்பிக்க, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் இவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே பிடிச்சு போய் பயங்கரமா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இருக்கிற காஸ்ட்லியான பெட்ல போய் குதின்னு குதிக்கிறதும், கூடவே இந்த வீட்ல ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிச்ச இடத்துல மாட்டதுன்னு பயங்கர அளப்பறையா தான் இந்த வீடு ஃபுல்லா இருக்குது. இப்படியே நாட்கள் போக போக நம்ம பசங்க இதே இடத்துல தங்கிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு நாள் நம்ம தங்கச்சிக்காரி இருக்கால, அவளுக்கு வந்து 18வது பிறந்த நாள் வர. சோ அதனால நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பர்த்டே கேக் எல்லாம் வெட்டி பயங்கரமா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு செமையா அவங்களோட வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் லவ்வர்ஸா சுத்திட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த தொப்பிக்காரன் வந்து நம்ம தங்கச்சிக்காரிய அவனோட பொண்ணு மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இதுல நம்ம தங்கச்சிக்காரிக்கு வந்து பெரிதளவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா இவளோட வயசு வந்து 18 வயசு தானே. சோ அவள மாதிரியான டீனேஜ் பசங்க கூட சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறா. ஆனா இங்க இருக்கிற நம்ம பசங்க எல்லாம் பார்த்தா இவளோட வயசு ரொம்பவே அதிகம் இல்ல. சோ அதனாலே நம்ம தொப்பிக்காரங்கிட்ட கூட இந்த தங்கச்சிக்காரி என்னோட வயசுல இருக்கிற டீனேஜ் பசங்க பொண்ணுங்க கூட நான் சுத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட ஆசையை சொன்னா, அதுக்கு வந்து இந்த தொப்பிக்காரன் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இங்க பாருடி, இந்த ஒயிட் ஹவுஸ்ல இப்ப நம்ம இருக்கிறது தான் ரொம்பவே சேஃபான பிளேஸ். வெளியே பார்த்தல எவ்வளவு ஜாம்பிகள் சுத்திட்டு இருக்குதுன்னு. சோ அதனால உன்னை பாதுகாப்பா நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதனால இந்த தங்கச்சிக்காரிக்கு நம்ம கேங் மேல கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு வர ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போக போக நம்ம கேங் எல்லாரும் இதே இடத்துல தான் தங்கி செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இந்த டிசம்பர் மாசம் வந்து கடைசியா கிறிஸ்துமஸே வந்துருது. அப்ப நம்ம தொப்பிக்காரன் வந்து இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு இந்த தங்கச்சிக்காரிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கறான். அவளும் ஆசையா அது என்ன கிஃப்ட்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஜாமிங்களை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு சின்ன பிஸ்டன் மாதிரி கிஃப்டா ஒன்னு கொடுத்துருக்கு.
கொடுக்குறாரு. ஆனா இதை பார்த்து நம்ம தங்கச்சிக்காரி எத்தனை நாள் தான் அப்படி ஜாம்பிகளை கொலை பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு கோவத்துல இந்த இடத்த விட்டு கிளம்பி போக, அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரூமுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை காமிச்சா, நம்ம ஹீரோ வந்து ஒரு காஸ்ட்லியான வெட்டிங் மோதிரத்தை எடுத்துட்டு வந்து அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னது கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ண எல்லாருமே கொஞ்ச நாளே டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுறாங்க, அதனால நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ண வேணாண்டா, இப்படியே லவ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடி, நீ யோசிச்சு சொல்லு, நம்ம பரவானா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட ஜாலியா பேசிட்டு அப்படியே பெட்ல படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோக்கும் இந்த தொப்பிக்காரனுக்கும் மிகப்பெரிய ஷாக் காத்து இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் இந்த தங்கச்சிக்காரியும் நாங்க இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து தொப்பிக்காரனும் ரைட்டரா நமக்கு மறுபடியும் விபூதி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு முடிச்சிட்டு இருக்க, அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் இந்த தங்கச்சிக்காரையும் கார்ல போகிற சீனை காமிச்சா, இவங்க ரெண்டு பேரும் இத்தனை நாள் நம்ம தொப்பிக்காரன் கஷ்டப்பட்டு இந்த கன்லாம் ஃபிட் பண்ணி உருவாக்கின காரை தான் ஆட்டையை போட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்படி நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்ட விஷயம் பிடிக்காம தான் அவ இந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பா. அதே மாதிரி நம்ம தங்கச்சிக்காரி இப்படி ஒரே வயசுல நம்ம கூட இருக்கிற பசங்க பொண்ணுங்க இல்லாம இப்படி இந்த பெருசுங்க கூட நம்ம சுத்தணுமான்னா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து கிளம்பி வந்திருப்பா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த கார்ல டிராவல் பண்ணி போகும்போது ஏதோ ஒன்ன நம்ம ஹீரோயின் பார்த்து, ஏதோ ஜாம்பி மாதிரி தெரியுது அலர்ட் ஆகு அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம தங்கச்சிக்காரி இந்த கார்லயே ஃபிட் பண்ணிருக்கிற அந்த பெரிய கன் எடுத்து அப்படியே ரெடியாக பார்த்தா இவங்க காருக்கு முன்னாடி வந்தது ஜாம்பிலாம் இல்லங்க, கிட்டாரோட முடிய பெருசா வளர்த்தாப்ப ஒருத்தர் வந்து நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனோட பேர் வந்து பெர்க்லி. இவனை பாக்கி நம்மளோட தங்கச்சிக்காரி வயசு மாதிரி தான் தெரியுது. சோ இந்த பையில பார்த்ததும் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே காரை நிப்பாட்டிடுறா. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போக நமக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் நம்ம தொப்பிக்காரனையும் காமிச்சா, இப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தனியா வந்து சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு இப்ப சாப்பாடு வந்து வீட்டுக்கு தேவைங்கிறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நான் ஹீரோயினை வந்து ரொம்பவே மிஸ் பண்றேன், அவன் ஏன் அப்படி என்ன விட்டு போகலாம், நான் அப்படி என்னதான் தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க, அதுக்கேத்தாப்ப நம்ம தொப்பிக்காரனும், ஆமா நான் என்னோட பொண்ணான அந்த தங்கச்சிக்காரை மிஸ் பண்றேன், அவளை நான் ரொம்பவே கண்டிச்சு வளர்க்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் புலம்பிட்டு இருக்கும் போது, அப்ப அந்த நேரம் இவங்க இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே இவங்களும் ஆகா ஏதோ ஜாம்பி வந்துருச்சு போல அப்படின்னு அலாட்டா இருக்கும்போது, அப்ப அந்த இடத்துல இவங்கள மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்ல சாப்பாடு ஆட்டை போறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கிறா. இவளோட பேர் வந்து மேடிசன். அவ நம்ம ஹீரோவையும் நம்ம தொப்பிக்காரனையும் பார்த்துட்டு, ஆமா நீங்க யாரு, நீங்க சர்வைவர் தானா, என்ன மாதிரி தான் நீங்களும் இப்படி சாப்பாட்டுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு பேசி இன்ட்ரோ வைக்கிறா. இவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து ஆகா ஹீரோயின் தான் இல்ல, பேசாம நம்ம இவளை கரெக்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு, எம்மா நீ வேணா நாங்க தங்கி இருக்கிற எங்களோட இடத்துக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும் போது, இதை பார்த்த நம்ம தொப்பிக்காரன் நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டு வந்துட்டு, ஏன்டா முட்டாப்பையில நம்ம ரெண்டு பேரும் இப்ப நிம்மதியா தானே இருக்கிறோம், எதுக்கு தலையில தேவையில்லாம கல்ல கொண்டு அடிக்கிற மாதிரி இந்த பொண்ணை நம்மளோட வீட்டுக்கு இன்வைட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, யோ பெருசு உனக்கு நான் சொன்னா இதெல்லாம் புரியாது, இந்த பொண்ணு நம்மள மாதிரி தனியா தானே இருக்கிறா, பேசாம நம்ம கூட இருந்தா என்ன அப்படின்ட்டு இந்த தொப்பிக்காரன் பேச்சு மீறியும் இந்த மேடிசன் பொண்ணை இவங்க தங்கி இருக்கிற அந்த ஒயிட் ஹவுஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அப்படி வந்ததுமே இந்த ரெண்டு சிறுசுங்களும் சும்மா இருக்குமா, பயப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொம்பவே க்ளோஸா வேற இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் தொப்பிக்கார வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள யாரா வர சத்தம் கேட்க, ஆகா உள்ள ஜாம்பி பூந்துருச்சு போல, ரைட்டரா அதை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம தொப்பிக்கார வந்து நம்ம ஹீரோவை எழுப்பி, வாடா என்ன ஏதுன்னு போய் பார்த்தலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஆர்வமா போய் பார்த்தா இந்த வீட்டோட கரேஜ்ல நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறா. ஆனா இவ கூட வந்து இந்த தங்கச்சிக்காரி வரல போல. சரி அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம தொப்பிக்காரன் கேட்டா, அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனும் இந்த தங்கச்சிக்காரியும் அந்த புதுசா வந்து அந்த முடிக்காரன் அவங்களோட கார்ல ஏத்திக்கிட்டு இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்கும் போது இந்த முடிக்கார மேல நம்ம தங்கச்சிக்காரிக்கு வந்து காதல் வந்திருக்கு. அதுவும் இந்த முடிக்கார பயப்புள்ள சாதாரண ஆளு கிடையாது. இந்த கிட்டாரை வச்சு நல்லா பாட்டு பாடி நம்ம தங்கச்சிக்காரையும் ஓரளவுக்கு உசார் பண்ணிட்டு அந்த பயப்புல வந்து நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது பக்கத்துல வந்து கிரேஸ்லாண்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துக்குள்ள ஜாம்பிகள் வந்து எதுவுமே வராது. சோ அதனால மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளும் வேணா அந்த இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து வேணவே வேணாம் அப்படிங்கிறா. ஏன்னா அந்த இடம் வந்து புதுசா இருக்கும், ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு முடிக்காரணமே எம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளு, இப்ப இருக்கிற ஜாம்பிகள் வந்து ரொம்பவே எவால்வ் ஆகி மொத்தம் 3 லெவல் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா புதுசா 4வது ஸ்டேஜா இப்போ ஒரு ஜாம்பி வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம எத்தனை தடவை ஷூட் பண்ணி கொலை பண்ணாலுமே அந்த ஜாம்பிகள் சாவே சாவாது. சோ அதனால நம்ம இப்படி வெளியே சுத்துறது ரொம்பவே ஆபத்து, நம்ம பேசாம கிரேஸ்லாண்டுக்கு போயிடலாமே அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. சோ அதனால அந்த
முடிக்காரும் நம்ம தங்கச்சிக்காரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்த அசந்த கேப்ல அந்த காரை எடுத்துட்டு நம்ம ஹீரோனை தன்னந்தனியா அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க அந்த கிரேஸ்லேண்ட் பாதை நோக்கி அப்படியே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயின் சொல்லி முடிக்க இதை கேட்டு கடுப்பான நம்ம தொப்பிக்காரனும் அடி பாவி என்னோட பொண்ணு அதான் அந்த தங்கச்சிக்காரி நீ அவங்க கூட அனுப்பியிருக்கிறியா அப்படின்ட்டு அங்க இருக்கிற பொருளெல்லாம் போட்டு மிதிச்சு உடைச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினுமே இங்க பாரியா நீ வந்து கோவப்படுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப என்னோட தங்கச்சியை வந்து நான் காப்பாத்த போறேன். அதுக்காக இங்க இருக்கிற துப்பாக்கிகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த விஷயத்த நான் தனியாவே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம பசங்க 2 பேருமே ஏண்டி இதெல்லாம் நீ தனியா பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்ல, இது நம்ம சேர்ந்து பாத்துக்கலாம், நம்ம தங்கச்சிக்காரியை சேர்ந்தே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோனும் சரி சரி நீங்க சொல்றது புரியுது, நம்ம இதுபடியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் என்ன மன்னிச்சிடுறா, உன்ட்ட நான் எந்த ஒரு தகவலுமே சொல்லாம இந்த இடத்த விட்டு நான் தங்கச்சி கூப்பிட்டுட்டு போயிட்டேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ நோட் பண்றான் அந்த இடத்துல அந்த மேடிசன் பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கா. இவ்வளவு பார்த்ததுமே ஓகோ நான் போனதுக்கு அப்புறம் நீ இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா, உன்கிட்ட போய் மன்னிப்பு கட்டும் பாரு, எனக்கு இதெல்லாம் ஐயோ அப்படின்னு கோவப்படுறா. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே ஒரு சின்ன மினி வேன்ல இந்த கன்னு வெப்பன்ஸ் இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கார்ல ஏத்திட்டு இவங்க 3 பேர் மட்டும் அப்படியே கிளம்பி போகலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ புதுசா கரெக்ட் பண்ண அந்த மேடிசன் பொண்ணு வந்து நானும் உங்க கூட வரேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவளும் வந்து இந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறா. இதனால நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கர பொசசிவ் ஆகுது. ஆகா இவ கொஞ்சம் விட்டா நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணிடுவா போலயே, இவளை ஏதாவது பண்ணி நம்ம கேங்ல இருந்து கலட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம தங்கச்சிக்காரையும் இந்த முடிக்காரனையும் காமிச்சா அவங்க நம்ம தொப்பிக்காரன் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த மாடிஃபை கார்ல பயங்கர ஜாலியா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த முடிக்கார பயப்புல அந்த கார்ல மாட்டி இருக்கிற கன்னு மூலமா ரோட்ல இருக்கிற பேக் எல்லாம் ஷூட் பண்றான். பார்த்தா அதுல பணம் எல்லாம் அப்படியே பறந்து சதறுது. இந்த ஜாம்பி அப்பா கலஸ்னால பணத்துக்கு வந்து மதிப்பே இல்ல போல. அதுவும் இந்த முடிக்கார பயப்புல பாருங்க கையில கஞ்சா போட்டலாம் வச்சிருக்க, அதை வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னு நம்ம தங்கச்சிக்காரிக்கு சொல்லி கொடுத்து காருக்குள்ள எல்லாம் பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு இவங்க பயங்கர அலப்பறை பண்ணிக்கிட்டு அந்த கிரேஸ்லேண்ட பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அத நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோட குரூப்பை காமிச்சா இவங்க இப்படி கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மேடிசன் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இங்க பாரு என்னோட கையில வந்து ஒரு மோதிரம் போட்டிருக்கான்ல இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆக்சுவலி இந்த மோதிரத்தை தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பான் ஹீரோயின் கிட்ட. சோ இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு ஹீரோயின் கேட்டா இது இந்த வீட்டுல இருக்கிற ஒரு டிராயர்ல இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்ததுனால இதை நான் போட்டுக்கிட்டேன், எப்படி இது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்க இதனால ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வாய்க்கால் தகராறு மாதிரி காருக்குள்ள சண்டை வர இதெல்லாம் கார்ல பார்த்துட்டு இருந்த தொப்பிக்காரன் அடிப்பாவி நல்லா லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருந்த இந்த காதல் ஜோடிய இந்த மேடிசன் பொண்ணு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளா அப்படின்னு சடனா கார்ல பிரேக் அடிக்க அதனால காருக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணு மோதி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்குறா. அப்பதான் நம்ம கேங் வந்து பைனாகுலர் மூலமா தூரத்துல வந்து ஒரு பெரிய பஸ் இருக்கிறத பாக்குறாங்க. ஆகா இந்த பஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா ஜாலியா அதுல சொகுசா போகலாமே அப்படின்ட்டு அந்த பஸ் எடுக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் மொத்தமா நடந்து வந்து அப்படியே இந்த மேடிசன் பொண்ணு வந்து இந்த பஸ்ஸோட கதவை திறக்கும் போது அப்ப ஏதோ ஒரு அலாம் சத்தம் வந்து ஆனாகி இந்த பஸ் வந்து வில்லு வில்லுன்னு சவுண்டோட இதனால இந்த சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஜாம்பிகள் வந்து நம்ம கேங் வந்து அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா நம்ம கேங் தான் பெரிய ஆளாச்சு, ஆனா இத்தனை வருஷமா ஜாம்பிங்களை போட்டு தள்ளி ஜாம்பவானா இருந்த நம்ம கேங்ஸ் வந்து இங்க வர எல்லா ஜாம்பிங்களையுமே ஷூட் பண்ணி படுபயங்கரமா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம ஹீரோயினும் பாருங்களேன் அவகிட்ட இருக்கிற கன்னை வச்சு எல்லா ஜாம்பியும் ஷூட் பண்ணி கொண்டுட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு அவளோட கன் வந்து ஸ்டக் ஆக அப்ப அந்த நேரம் இவ்வளவு ஒரு ஜாம்பி கடிக்கலான்னு வரும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அந்த மெடிசன் பொண்ணு அவகிட்ட இருக்கிற அந்த பெப்பர் ஸ்ப்ரே அந்த ஜாம்பியோட கண்ணுல அடிச்சு அந்த ஜாம்பியை கதிகலங்க வைக்கிறா. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அவளோட கன்னை சரி பண்ணி ஒரு வழியா அந்த ஜாம்பியும் போட்டு தள்ளிடுறா. அவ்வளவுதான்டா எல்லா ஜாம்பியும் செத்து போச்சு அப்படின்னு நம்ம கேங் சந்தோஷமா இருக்கும் போது அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி மட்டும் அப்படியே அவங்களை கடிக்கிறதுக்காக வரும். இதை நம்ம தொப்பிக்காரன் பார்த்துட்டு ரைட்ரா இதையும் ஷூட் பண்ணி கொண்டு வேண்டிதான் அப்படின்னு அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணி போட்டு தள்ளலான்னு எவ்வளவு ஷூட் பண்ணாலுமே அது மறுபடியும் அடிபட்டு வந்துட்டே தான் இருக்குது, சாகவே மாட்டுக்குது. அப்ப இதை பார்த்த தொப்பிக்காரன் ஓகோ அப்ப அந்த முடிக்காரன் சொன்ன மாதிரி இதுதான் அந்த புது வகையில உள்ள ஜாம்பியா, அப்ப இது சாகவே சாகாது போலயே அப்படின்ட்டு அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணி அதை கீழே படுக்க போட்டு அதோட தலையை மிதிச்சு நசுக்கி ஒரு வழியா இந்த ஜாம்பியை வந்து போட்டு தள்ளிடுறான். ரைட்டு வாங்க எல்லா கதையும் முடிஞ்சுட்டு நம்ம இந்த பஸ்ல ஏறி கிளம்பி போகலாம் அப்படின்னு நம்ம கேங் எல்லாரும் இந்த பஸ்ல ஏத்திட்டு நம்ம தொப்பிக்காரன் வழக்கம் போல அவனோட ராசியான 3ஆம் நம்பரை இதே பஸ்ல வந்து பெயிண்டா வரைஞ்சிட்டு அப்படியே இந்த பஸ் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்ப இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல எவனோ ஒருத்தன் இந்த வண்டியோட டயரை பஞ்சர் ஆக்கிறதுக்கான ஸ்பைக் வந்து செட் பண்ணிருப்பான் போல, அது குத்தி நம்ம பஸ் வந்து பஞ்சர் ஆயிருது. அட போங்கடா இதுக்காகவாடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம கேங்கும் புலம்பிக்கிட்டே மறுபடியும் அவங்களோட சின்ன வண்டி எடுத்துட்டு நம்ம தங்கச்சிக்காரையை தேடி கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மேடிசன் பொண்ணுக்கு வந்து ஏதோ அவளோட உடம்புல சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிய உடனே காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமா அவ காரை விட்டு இறங்கி போய் பயங்கரமா வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அதாவது இவளை வந்து ஏதோ ஒரு ஜாம்பி கடிச்சிருச்சு போல, அதனாலதான் அப்படி வாமிட் எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாற ஆரம்பிக்க இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரைட்ரா அவ
ஜாம்பியா மாற போறான்னு நினைக்கிறேன், அவளை நம்ம கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னா, இல்ல 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 அவளை எதுக்கு கொலை பண்ணணும், அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்ப நம்ம தொப்பிக்காரன் தான் இங்க பாரா ஜாம்பியா மாற யாரா இருந்தாலுமே நம்ம அவங்கள கொலை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதுக்கு தான் மருந்து எதுவுமே என்ன கண்டுபிடிக்கவே இல்லையே, அதனால வேற வழி கிடையாது, உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டை நீயே போட்டு தள்ளிரு அப்படின்னு கண்ணை கொடுத்து அனுப்பிவிட, சோ அதனால நம்ம ஹீரோவும் கையில துப்பாக்கியோட வந்து இந்த பக்கம் இந்த மேடிசன் பொண்ணை பார்த்தா அவளோட மூஞ்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பெருசா வீங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஜாம்பியா மாற ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், சாரிமா என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துல உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு துப்பாக்கி நீட்டி ஷூட் பண்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்க, அப்ப இந்த காருக்குள்ள இருக்க நம்ம தொப்பிக்காரனும் ஹீரோனும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பரவாயில்ல ஒரு வழியா அந்த மேடிசன் பொண்ணை போட்டு தள்ளிட்டான் போலயே அப்படின்னு இவங்களே ஆச்சரியப்பட, அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இவங்களும் இந்த கார்ல டிராவல் பண்ணி இவங்க வந்து அந்த கிரேஸ்லாண்டுக்கு வந்து அப்படியே டிராவல் பண்ணி போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு தானே அந்த தங்கச்சிக்காரி போயிட்டு இருக்கா. ஸோ அதை நோக்கி இவங்க போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நைட் ஆகிடுது. பட் இருந்தாலும் நம்ம கேங் ஒரு வழியாக டிராவல் பண்ணி இந்த கிரேஸ்லாண்டுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட காணும், எல்லாமே பயங்கரமா அடிச்சு கொலை பண்ண மாதிரி இடம் ஃபுல்லாமே எம்டியா இருக்குது. ஸோ இதனால நம்ம கேங்கும் என்னடா அது இந்த இடத்துக்கு தானே அந்த தங்கச்சிக்காரி அந்த முடிக்காரன்னு போனாங்க, ஆனா இங்க இந்த கிரேஸ்லாண்டு ஒரு இடமே இல்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இவங்க கார்ல டிராவல் பண்ணி போகும்போது அப்ப அந்த இடத்துக்கு பக்கத்துல ஹாண்டாக்குங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. அப்படி அந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சிக்காரி ஆட்டையை போட்டு வந்த நம்ம தொப்பிக்காரனோட கார் வெளியே இருக்கோம். ரைட்ரா, அப்ப தங்கச்சிக்காரி உள்ளதான் இருக்கா அப்படின்னு நம்ம கேங் எல்லாரும் மொத்தமா அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரு ஈ காக்கா கூட காணும், ஒரு பைபிளும் இல்ல போல. ஆனா அந்த ஹோட்டலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்குதா, அதுலயும் ஒரு வெள்ளை கலர் பெரிய பியானோ ஒண்ணு இருக்கும். இதை நம்ம தொப்பிக்காரன் பார்த்துட்டு இப்ப எப்படி இதுல நான் சாங் போடுறேன் பாருங்க அப்படின்னு பைபிள் அந்த பியானோவை வாசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த சத்தம் கிட்ட அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து நம்ம தொப்பிக்காரன் அடிச்சு கீழே தள்ளி கன் பாயிண்ட்ல மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் வந்து நிவேடா, இவங்க தான் அந்த ஹோட்டலோட ஓனர் போல. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாரும் வந்து மேடம் அவரை ஷூட் பண்ணி கொன்றாதீங்க, நாங்க அந்த பக்கத்துல இருக்கிற கிரேஸ்லாண்டுக்கு என்னோட தங்கச்சிக்காரையும் அவ கூட வந்த அந்த முடிக்காரையும் தேடி வந்தோம். ஆனா அந்த இடத்துல இந்த கிரேஸ்லாண்ட் எம்டியா இருக்குன்னு நாங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த தங்கச்சிக்காரி ஆட்டைய போட்டு எங்களோட கார் வந்து உங்களோட ஹோட்டலுக்கு வெளியே நின்னுச்சு, அதான் நாங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல, ஓகோ நீங்க அந்த பொண்ணையும் அந்த பையனும் கேக்குறீங்களா, அவங்க உங்களை மாதிரி தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க, இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க பேபிலான்ங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் எல்லா மக்களுமே ஜாம்பிகள் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூடவே இந்த இடத்துல கன்னு அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ண கூடாது, இந்த இடமே நிம்மதியா இருக்கும். சோ இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் இப்ப அந்த முடிக்காரன் உங்களோட தங்கச்சிக்காரிய அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதனால நம்ம குரூப்பும் சரி நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட்டு இங்க தங்கிக்கிறோமே அப்படின்னு நம்ம ஓனர்கிட்ட சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ல அப்படியே தங்குறாங்க. அதுவும் நம்ம தொப்பிக்காரன் இருக்கான்ல, இவனுக்கு வந்து இந்த ஓனரை ரொம்பவே பிடிச்சிருக்குது. சோ அதனால நல்லா சரக்க போட்டுட்டு இந்த ஓனரை கரெக்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட காதல் டைலாக் எல்லாம் பேசி ஒரு வழியா அந்த ஓனரை வந்து கரெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணிட்டு நம்ம தங்கச்சிக்காரையும் இந்த முடிக்காரையும் காமிச்சா அவங்க ஒரு வழியா அந்த கார்ல டிராவல் பண்ணி அந்த பேபிலான்ங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுவும் இந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களோட கன்னு எல்லாத்தையுமே கொடுத்துடணும் போல. சோ அதனால என்ட்ரன்ஸ் கேட்லயே அங்க இருக்கிற காவலாளிகள் கிட்ட இவங்களோட கன் எல்லாத்தையும் கொடுத்தா அங்க இருக்க பைப்பிள்ளைங்க அந்த கன் எல்லாம் அப்படியே நெருப்புல போட்டு அது எல்லாத்தையுமே உருக்கிறானுங்க. அப்பதான் நமக்கும் கேமரால அப்படியே ஜூம் அவுட்ல காமிச்சா நடு காடுகளுக்கு நடுவுல ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஏரியால ஒரு பெரிய டவர் இருக்குது. அந்த டவரை சுத்தி பெரிய பெரிய செவறுகளை எழுப்பி அதுக்குள்ள ஏகப்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துக்குள்ள சந்தோஷமா நம்ம தங்கச்சிக்காரிய முடிக்காரனும் அப்படியே உள்ள போக அப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோட கேங்க தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்ப நம்ம தங்கச்சிக்காரிய தேடி போகணும்ல, சோ அதனால நம்ம தொப்பிக்காரனும் இப்போ வந்து இந்த ஓனரை வந்து கரெக்ட் பண்ணிட்டான்ல, சோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவனோட சென்டிமெண்டான ஒரு மோதிரத்தையும் இந்த ஓனர் கிட்ட கொடுத்து கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு பைபிள ரொமான்ஸா டயலாக் எல்லாம் பேசிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இவங்களோட மினி வேனை எடுத்துட்டு மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்ந்து பேபிலோன் பாதை நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம பைபிள் இங்க போக ஆரம்பிக்கும் போது பார்த்தா பக்கத்துல வந்து ஒரு ஐஸ் வேன் வந்து போயிட்டு இருக்கோம். ஐயோ உள்ள எதுவும் ஜாம்பி தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்குதா அப்படி நம்ம பசங்க அப்படியே ஆச்சரியத்தோட அந்த வண்டியை ஓட்டுறது யாருன்னு எட்டி பார்த்தா பைபிள் அந்த மேடிசன் ஒரு பொண்ணு இருப்பால அவ தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து இவளை வந்து சுட்டு கொல்லல போல, அதுவும் இவ வந்து என்னடா ஜாம்பியா மாறல, அப்போ இதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த மேடிசன் போன மறுபடியும் இவங்களோட கார்ல ஏத்திட்டு போகும்போது தான் அவ சொல்றா, ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த நட்ஸ் சாப்பிட்டா இப்படி என்னோட ஃபேஸ் வந்து அலர்ஜியால இப்படி ஜாம்பி மாதிரி மாறிடும், அதனால நீங்க வந்து என்ன ஜாம்பி நினைச்சிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அடி பாவி உனக்கு இந்த மாதிரியான நோயெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. கூடவே நல்ல வேளை செத்துட்டா நினைச்சு சந்தோஷப்பட்டேன், மறுபடியும் இவ வந்து தொலைஞ்சிட்டாளா அப்படின்னு இவன் மேல ரொம்பவே கோவமும் பட ஆரம்பிக்கிறா. இப்படியே நம்ம கேங் வந்து நைட்டும் பகலும் சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ணி ஒரு வழியா அந்த பேபிலான்ங்கிற இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. அதுவும் இந்த இடத்துக்குள்ள போகணும்னா உங்களுக்கு கன் இருக்க கூடாது, நீங்க எதுவுமே உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த உள்ள இருக்கிறவங்க எல்லாம்
சொல்ல. சோ இதனால நம்ம தொப்பிக்காரன் என்ன பண்றானா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பாம் எடுத்து இவங்க வந்து இந்த காருக்குள்ள போட்டு அந்த காரை வெடிச்சு சதறடிச்சிட்டு ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு உள்ள போகிறேனே அப்படின்னு சொன்னா அதுக்கும் அவங்க வந்து சுத்தமா அளவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம தொப்பிக்காரனுக்கு வந்து அவளோட மகளா நினைக்கிறது நம்ம தங்கச்சி காரியா தானே. சோ அவளை வந்து பத்திரமா பாத்துக்கணும்னு இவங்க கிட்ட இருக்கிற எல்லா கண்ணையுமே கொடுக்க அதை இங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாம் நெருப்புல போட்டு மெல்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேங் அப்படியே அந்த பேபிலான் இடத்துக்குள்ள வந்தா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அதே இடத்துல தான் நம்ம தங்கச்சிக்காரி இவங்க மீட் பண்றாங்க. உடனே அவளை ஓடி போய் கட்டி பிடிச்சு ஏன்டி ஏன் எதுக்காக எங்களை விட்டுட்டு இப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா எத்தனை நாள் அப்படி பயந்து பயந்து இந்த ஜாம்பிகளை கொலை பண்ணிட்டு உயிர் வாழ்றது, எனக்கு நிம்மதியா இருக்கணும், என்னோட வயசுல உள்ள ஆட்கள் கூட நான் சுத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல அப்பதான் நம்ம தொப்பிக்காரனு ஓகோ அப்ப நம்மளோட பொண்ணு வளர்ந்துட்டா போல அப்படிங்கிற மாதிரி பயப்போல இப்பதான் இதை வந்து உணரவே செய்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே நைட்டாக நம்ம பசங்கள்லாம் ஒன்னா உட்காந்து செம ஜாலியாக கதை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம தொப்பிக்காரனுங்க பாருங்க பசங்களா, எனக்கு வந்து உங்களை மாதிரி இப்படி இந்த சின்ன இடத்துல ஜெயில் மாதிரி இருக்க முடியாது. நான் சுதந்திர பறவையா எல்லா பக்கமும் பறந்து பறந்து போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால நம்ம குடும்பத்துல நீங்க எல்லாரும் ஒத்துமையா இந்த இடத்துல வாழுங்க, நான் உங்களை கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாக்குறேன் அப்படின்னு நம்ம பசங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம தொப்பிக்கார மட்டும் அங்க இருக்கிற ஒரு காரை ஆட்டையை போட்டுட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு ரோட்ல போயிட்டு இருப்பாரு. அப்படி போகும்போது பார்த்தா திடீர்னு ஒரு ஜாம்பி மேல வந்து வண்டி விட்டு ஏத்திட்டாரு. ரைட்டரா இந்த ஜாம்பி செத்து போச்சா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்ப அந்த ஜாம்பி சாகாம மறுபடியும் எந்திரிச்சு நிக்குது. ஆக்சுவலி இந்த எவால்வ் ஆயிருக்கணும் இந்த முடிக்காரன் சொல்லியிருப்பான் ஒரு ஜாம்பிய, அந்த ஜாம்பி இதுதான் போல. இதுக்கு வந்து T-800 பேர் வேற வச்சிருக்காங்க. சோ இது நம்ம தொப்பிக்காரன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப இதே வகையான ஏகப்பட்ட ஜாம்பிகள் அந்த பேபிலான் இடத்தை பார்த்து அங்க இருக்கிற சத்தத்தையும் கேட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. இதை நம்ம தொப்பிக்காரன் பார்த்தது ஐயோ நம்மளோட கேங் எல்லாருமே அங்கதானே இருக்கிறாங்க, அவங்களோட உயிருக்கு இதால ஆபத்து வருமே அப்படின்னு காரை மின்னல் முரளி வேகத்துல வண்டியை ஓட்டிக்கிட்டு வேக வேகமா அந்த பேபிலான் இடத்துக்குள்ள வந்து நம்ம கேங்கை மீட் பண்ணி இந்த இடத்துல ஏகப்பட்ட T-800 அந்த கொடூரமான ஜாம்பிகள் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் நம்மளால சீக்கிரமா கொலை பண்ண முடியாது, அது ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல. ஆனா இதெல்லாம் அந்த முடிக்காரன் இருக்கால அவன் வந்து சீரியஸா எடுத்துக்காம அவன் பாட்டுக்கு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான நம்ம தங்கச்சிக்காரியும் ஏன்டா உன்னை நம்பி தானே இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த இடமும் ரொம்ப ஆபத்தானதுதான் போல, சோ அதனால நீ என்ன பார்க்காத, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் லவ் வந்து இந்த நேரம் பார்த்து பிரேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பேபிலான்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த இடத்துக்குள்ள வரக்கு முன்னாடி தான் எல்லா கண்ணையுமே நெருப்புல போட்டு பயபலிங்க மெல்ட் பண்ணிடுறாங்கல்ல. சோ அதனால எந்த வெப்பனுமே இங்க இல்ல. அதனால என்ன பண்ண தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம தொப்பிக்காரன் வந்து ஒரு ஐடியாவை போட்டு ஒன்னு சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல இவ்வளவு பெரிய டவர் இருக்குதுல அதுக்கு வந்து நம்ம டீசல் சப்ளை பண்ணுவோம். சோ அந்த டீசல் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஒரு பாமா ரெடி பண்ணி அதை இந்த ஜாம்பிகள் வர இந்த என்ட்ரன்ஸ் கேட்டு பக்கத்துல நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதை வெடிக்க வச்சா எல்லா ஜாம்பிகளுமே செத்து போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அதுபடி இங்க இருக்கிற எல்லாருமே இங்க இருக்கிற பெரிய பெரிய பேரல்ல இருக்கிற டீசல் எல்லாத்தையுமே அப்படியே உருட்டி கொண்டு வந்து இங்க இருக்கிற என்ட்ரன்ஸ் டோர்ல எல்லாம் செட் பண்ணி வச்சிடறாங்க. கூடவே நம்ம முடிக்காரன் வந்து இங்க இருக்கிற மக்கள் கிட்ட கையில கிடைக்கிற இந்த ஷீல்டு மாதிரியான பொருட்கள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி தான் ஜாம்பிகள் கூட நம்ம சண்டை போடணுங்கிற சில விஷயத்தெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. பயப்படலைங்க, என்ன கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய அலப்பறம் நடக்க போகுதுன்னு தெரியாம இங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஃபைட்டிங் டெக்னிக் எல்லாம் கத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு T-800 அந்த கொடூரமான ஜாம்பிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் கேட் வழியா வந்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா நம்ம தொப்பிக்காரன் தலைவன் செட் பண்ண அந்த பாம்ல எல்லா ஜாம்பிகளுமே வெடிச்சு பொத்து பொத்து பொத்தா சாகுது. ரைட்டரா எல்லா ஜாம்பியும் செத்துட்டு அப்படின்னு நம்ம பசங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போது இத வந்துட்டான்டா சகல அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஏகப்பட்ட அந்த T-800 கொடூரமான ஜாம்பிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அப்படியே உள்ள வந்து இங்க இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ண பாக்குது. இருந்தாலும் நம்ம பசங்களும் ஒரு பக்கமும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கிற வெப்பனை வச்சு இந்த ஜாம்பிகள் எல்லாம் அடிச்சு கொலை பண்ண தான் பாக்குறாங்க. ஆனா இவ்வளவு ஜாம்பிகள் கூட்ட கூட்டமா வந்தா இவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களும் அவ்வளவுதான்டா நம்மளோட கதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம பசங்க எல்லாரும் அப்படி கடவுளை நினைச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு கார் ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம தொப்பிக்காரனோட ஆளான அந்த ஓனர் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் ட்ரக் வண்டி எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற எல்லா ஜாமிகளையுமே பயங்கரமா போட்டு அது மேல ஏத்தி கொடூரமா இங்க இருக்கிற எல்லா ஜாமிகளையுமே மேல ஏத்தி சதறடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இந்த மான்ஸ்டர் ட்ரக்குமே ஏதோ கரப்பாம்பூச்சி கவுத்த போட்ட மாதிரி அதுவும் அப்படியே கவுந்து விழ. அதனால அவங்களும் அந்த வண்டியை விட்டு வெளியே வந்து எஸ்கேப் ஆகி நம்ம கேங் இருக்கிற இடத்துக்கு வந்து அப்பதான் நம்ம தொப்பிக்காரர் இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு. அதாவது இங்க ஒரு பெரிய டவர் இருக்குதுல அதுக்கு மேல எல்லாரும் போங்க, நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களெல்லாம் சேஃபா ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு நம்ம தொப்பிக்கார மட்டும் அப்படியே அந்த டவரை சுத்தி சுத்தி மேல அப்படி படிக்கட்டு வழியா ஏறி போகும்போது அப்ப அங்க இருக்கிற அந்த எல்லா கொடூரமான ஜாம்பிகளுமே நம்ம தொப்பிக்காரனை மட்டும் போக்கஸ் பண்ணிக்கிட்டு அவரை கடிக்கிறதுக்காக மொத்த கூட்டமே இந்த டவர் மேல ஏறி அப்படியே வந்துட்டு இருக்கும் போது அப்ப பயங்கர வேகமா ஓடி வந்த நம்ம தொப்பிக்காரன் அப்படியே அங்க இருக்கிற ஒரு சின்ன கிரெயின் மாதிரியான ஒரு கம்பியை பிடிச்சு அப்படியே அந்த டவரோட எட்ஜில் தொங்க. இதனால அங்க வந்த எல்லா கொடூரமான ஜாம்பிகளுமே நம்ம முடிக்காரனை பிடிக்குவாருன்ட்டு அப்படியே அந்த டவர் மேல இருந்து பொத்து பொத்து பொத்துன்னு கீழே வந்து எல்லாமே செத்து போகுது. ரைட்டரா நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம பயலும் சந்தோஷமா இருக்கும் போது
போகுது. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு 2 ஜாம்பிகள் மட்டும் அப்படி கொடூரமான வேகத்துல ஓடி வந்து நம்ம தொப்பிக்காரனோட காலை பிடிச்சு அப்படியே தொங்கிக்கிட்டு இலைய ஒன்ன விட மாட்டேன், ஒன்னு எங்களை மாதிரி ஜாம்பியா மாத்த போறேன் அப்படின்னு கடிக்கலான்னு வரும்போது அப்ப அந்த நேரம் அந்த ஜாம்பிகளை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம தங்கச்சிக்காரி தான். ஆக்சுவலி நம்ம தொப்பிக்காரர் வந்து நம்ம தங்கச்சிக்காரிக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு கன் வாங்கி கொடுத்திருப்பார்ல ஆசையா, அந்த கன்னை ரகசியமா வச்சிருப்பா போல. அது மூலமா கடைசியா நம்ம தொப்பிக்காரனோட உயிரை காப்பாத்தி இவங்க எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அப்ப அந்த நேரம் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஏண்டி இப்ப மாட்டி நீ என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கடி அப்படின்னு இந்த ரிங்க காமிக்க, அதுக்கு சரின்னு நம்ம ஹீரோயின் ஒத்துக்க. சோ அதனால அவளோட விரலுக்கு ரிங்க மாட்டி விட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி அப்படியே ஒன்னு சேர்றாங்க. அப்ப அதனால நம்ம தொப்பிக்காரா இருக்கார் இல்லையா, அவரும் நம்ம ஓனரை வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இந்த வயசான காலத்துல நமக்கு ஒரு ஜோடி கிடைச்சிட்டுறா அப்படின்னு இவங்க சந்தோஷமா இருக்கும் போது அப்ப சிங்கிளா அந்த இடத்துல வந்து இந்த மேடிசன் பொண்ணும் நம்ம முடிக்காரனும் நின்று இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த முடிக்காரன் நம்ம தங்கச்சிக்காரி வந்து பிரேக்கப் பண்ணிட்டால, சோ அதனால நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள் வாடா ஆகலாம் மிங்கிள் அப்படின்னு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி இவங்க லவ்வர்ஸா மாறிடுறாங்க. சோ இதனால அன்னைக்கு நைட்டு பயங்கரமா பார்ட்டி கொண்டாடி இந்த வெடிலாம் போட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடைசி சீன்ல பார்த்தா நம்ம தொப்பிக்காரன், அதுக்கப்புறம் அவளோட புது லவரான நம்மளோட ஓனரு, அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் தங்கச்சிக்காரின்னு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு இந்த ஜாம்பிகள் உலகத்துல நம்மளோட புது வீட்டை நோக்கி போகலாமா அப்படின்னு இவங்களோட கார்ல மொத்தமா போகும்போது இவங்கள அப்பவும் கூட ஒரு ஜாம்பி வந்து துரத்திட்டு தான் போகுது. இது அப்படியே ஜூம் அவுட்ல காமிச்சாப்பே அப்படியே நமக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்தை நீங்க படமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட இடத்துல சிரிப்புக்கு பஞ்சமே இல்லைங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு காமெடிஸ் வந்து கொட்டி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் லாஜிக் படி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ் ஆக தான் செய்யுது. பட் இருந்தாலும் ஜாம்பி படத்துல இந்த படம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சுல, சோ அதனாலதான் இந்த படத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன். சரி, இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இதுக்கு 10க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கூடவே இதை விட தரமான படத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரீகேப். See you later. டாடா, பை பை.